நான் போறேன். You are being, நீங்கள் predestined, உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கொஞ்சம் மனசுல வச்சுங்க ப்ளீஸ். peculiar treasure, அதாவது விசேஷமான மேலான ஆஸ்தி. நீங்கள் மேலான ஆஸ்தியாக இருக்கிறீர்கள். இது ஹெட்டிங் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கிறேங்க. ஏன்னா யூடியூப்ல போனோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் இருக்கணும். அந்த ஹெட்டிங்காக நான் அதை கொடுத்துருக்கிறேன். And then called, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் நீ அங்கீகரிக்கப்பட்டவர்களும் தகுதிப்படுத்தப்பட்டவர்களும் மகிமைப்படுத்தப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள் என்றுதான் என்னுடைய ஹெட்டிங்கை நான் போட்டு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளுடைய நிலைமை என்ன என்பதை ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்றார் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்மால் ஹிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற பிஃபோர் மெசேஜ். பீயிங் சோசன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். இப்போ என் இஷ்டத்துக்கு இந்த வேர்ட்ஸ் நான் போடலங்க. இதுக்கு மேல என்ன வசனம் படிக்க போறோமோ அந்த வசனத்திலிருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால என் இஷ்டத்துக்கு ஏதோ வசனத்தை போட்டேன்னு நீங்களாம் நினைக்கக்கூடாது. பீயிங் சோசன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், உலகம் உண்டாக முன்னமாக ஆண்டவர் நம்மை முன் குறித்தார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அடுத்து ஹோலி நேஷன், அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். தேவனுடைய ஜனங்களாக கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். peculiar people, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. peculiar treasure, his own possessions, சொந்த சம்பத்தா இருக்கிறோம், ஆஸ்திகளாக இருக்கிறோம். நாம் தேவனுக்கு ஆஸ்திகளாக இருக்கிறோம். துக்கப்படுகிற சகோதரியே அல்லது தன்னுடைய நிலை சரியாத புரியாத வேதனைப்படுகிற சகோதரனே, நீ கர்த்தருக்கு ஒரு சொத்தாக இருக்கிறாய் என்பதை நீ மறந்து போக வேண்டாம். மனம் தளர வேண்டாம். ஹவுஸ் ஆஃப் காட், நீ தேவனுடைய வீடாய் இருக்கிறாய். ப்ளீஸ் கெட் என்கரேஜ்ட். கிங்டம் ஆஃப் பிரீஸ்ட், ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறாய் நீ. ஸ்தோத்திரம். ஓன் பீப்புள் ஆஃப் காட், அவருக்கு சொந்த ஜனம். ஸ்தோத்திரம். நம்மள யாரு? அவருக்கு சொந்த ஜனம். ஃபெலோ சிட்டிசன், பரிசுத்த ஜாதியாய் அவருக்கு சுதந்திரமான தனிப்பட்ட நபராய் இருக்கிறோம். ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட தனிப்பட்ட ஒவ்வொரு பிரஜையை போல கர்த்தர் நம்மை ஒரு தனிப்பட்ட நபராக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே ஆண்டவர், you are called, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் யாரு? அழைக்கப்பட்டவர்கள். obtained an inheritance, அப்படினா சுதந்திரம் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் சுதந்திரமாய் வாழும்படிக்கு உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். you are ordained, நீதிமான்கள் ஆக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. you are glorified, மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு பலர் உங்களை பிரைஸ் பண்ணுவாங்க, பலர் உங்களுக்கு நன்றி சொல்வாங்க. இவ்வளவு தூரத்துக்கு ஜெபம் பண்ணி கர்த்தர் அற்புதத்தை இந்த அம்மா மூலியமா செஞ்சிட்டார், இந்த ஐயா மூலியமா செஞ்சிட்டார் சொல்லணும்னா கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தாத என்ன எப்படி? அதனால தான் சில பேருக்கு வைத்தறிச்சலும் வரும். பட் ஸ்டில் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவன். chosen instrument of mine, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் அப்படியே இருக்குது. பாத்திரம், பாத்திரம், வெசல். இவன் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட வெசலா இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை எப்படி எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. his workmanship, தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். இங்க கர்த்தர் எந்த செய்கையும் பண்றதுக்கு முடியாது. இப்போ நம்ம செய்கை தான் தேவனுடைய செய்கையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம பண்ற செயல் தான் தேவனுடைய செயலாக மாறுகிறது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. habitation of God, தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் தங்குகிற இடமாக நாம் இருக்கிறோம். அடுத்து என்ன சொல்லுது? predestined according to his purpose, தமது சித்தத்தின் படி நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அவருடைய சித்தத்தின்படியே நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார்.
அதனால நீங்க வெசனப்படுறீங்களோ, துக்கப்படுறீங்களோ, எரிச்சல் படுறீங்க, இதெல்லாம் பண்றீங்கன்னா இனிமேல் தயவு செய்து வேண்டாம், வேண்டாம். ஒன்னும் அறியாத புள்ளப்பூச்சி மாதிரி விவகாரம் நடத்த வேண்டாம். கர்த்தர் உன்னை மேலான ஒரு தகுதியில வச்சிருக்கிறார். தகுதிக்கு ஏற்றார் போல் நடந்து கொள்வோம், தகுதிக்கு ஏற்றார் போல் ஜெபிப்போம், தகுதிக்கு ஏற்றார் போல வாழ்க்கை நடத்துவோம். கொஞ்சம் எஞ்சி இருக்கிற அந்த வாழ்க்கையில நீங்க ஏன் துக்கத்தோடு, வேதனையோடு, சஞ்சலத்தோடு நீங்க வாழணும் சொல்லுங்க. அடுத்து என்ன சொல்லுதுன்னா, கிரியேட்டட் இன் ஜீசஸ் ஃபார் குட் ஒர்க்ஸ், நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் நிறைய இருக்குது, thousands of வசனம் இருக்குது. நான் சிலது வசனம் எடுத்திருக்கிறதுல இருந்து நான் இங்க எடுத்து போட்டு வச்சிருக்கிறேன். So last, appointed to bear fruit, கனிகளை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. And that fruit, that your fruit would remain, and உங்கள் கனி உருவாக்குறது மட்டுமல்ல, அது நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கெல்லாம் நிறைய வசனம் தெரியும், தெரிஞ்சிருந்தாலும் இது இப்படிதான் நமக்கு அர்த்தமா அப்படின்னு நமக்கு புரியல இது வரைக்கும். லாஸ்ட்ல ஸ்பெஷல் பீப்புள், நீங்கள் திரட்சியான ஜனம். உங்களை பார்த்தா மற்றவங்களுக்கெல்லாம் பயம், மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு ஹானர் வரும். ஏன்னா இவங்க ஜெபிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. இவங்க ஜெபிக்கும் பொழுதே பல காரியங்களை நடக்கிறதை அவர்கள் அறிக்கிறபடினாலே அந்த கணம் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் நம்மை தேவனுடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவராய் நம்மெல்லாம் மணவாட்டி சபையாக கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அப்படி ஏற்படுத்தும் பொழுது நாம் விருந்தாளியாகவும் நாம் ஒரு ஸ்பெஷல் பீப்புளாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு கல்யாண வஸ்திரமும் தேவை. அந்த கல்யாண வஸ்திரம் போடுறதுக்கு நமக்கு உரிமையை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். சோ கர்த்தருடைய பிள்ளைகள் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. I'll make you like a signet ring, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. முத்திரை மோதிரமாக கர்த்தர், இது ஒரு எடிஃபிகேஷன், ஒரு அடையாளமாக கர்த்தர் நம்மை மாற்றி வச்சிருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிலது மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன், எல்லாத்தையும் சொல்லலை. ஏன்னா மெசேஜ் கூட நான் கொஞ்சம் தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் புரிஞ்சுங்க, தெளிவாக இதை புரிஞ்சுங்க. ஆக்சுவலா 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். நீங்களோ, மெசேஜ் ஸ்டார்ட் பண்றேன், நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா இருக்கிறீங்க, பரிசுத்த ஜாதியா இருக்கிறீங்க, அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறீங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். ப்ளீஸ் என்கரேஜ், ப்ளீஸ் ஒருத்தர் தைரியப்படுங்க. என்ன வசனத்தையே வாயில சொல்றதை விட கொஞ்சம் இந்த நல்ல காரியங்களை சொல்லுங்க. உங்களை புகழற காரியங்கள், உங்களை தூக்கி வைக்கிற காரியங்கள், உங்களுக்கு தைரியப்படுத்துகிற காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அதை கொஞ்சம் நீங்க வாயினால் அறிக்கை பண்ணி ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க. கவனிங்க, சர்ச்சுக்கு வந்தோன்னா நான் யோசிப்பேன், கர்த்தாவே நீரே பெரியவர். பாடுறாங்க, உட்காடுறாங்க, கை தட்டுறாங்க, துதிக்கிறாங்க. ஆண்டவரே எல்லாம் ஒருத்தர் ஒரு மாதிரி அவங்க மனசுல எப்படி வருதோ அப்படி செய்யறாங்க. உங்களுடைய சித்தம் நிறைவேற வரைக்கும் நீ விடாத ஆண்டவரே. என் தேவனுடைய சித்தம் நடக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய ஆவியானவர் இங்க வரணும் சுவாமி, நீர் கிரியை நடக்கணும் சுவாமி. இந்த இது அந்த இது இதெல்லாம் சொச்சத்தையும் இங்க இருக்கிற சின்ன சின்ன காரியத்துல எல்லாம் ப்ரிசைஸ்னஸ் பார்த்துக்கின்னு நான் ஆராதனையை கை விட்டுற மாட்டேன். என் ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சுவேன், கர்த்தாவே ஆராதனைன்றது ஜஸ்ட் ஜனங்களுடைய மனசை கர்த்தர் பக்குவப்படுத்தும் ஆண்டவரே. என்ன முக்கியமோ அதுல எல்லாரும் இன்வால்வ் ஆகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்யும். தட்டினாலும் சரி, தட்டாவிட்டாலும் சரி, கத்தினாலும் சரி, கத்தாவிட்டாலும் சரி, இது ஒரு பெரிய பொருட்டல்ல. ஆண்டவராகிய தேவனே நீர் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விடும் என்று கெஞ்சுகினே இருப்பேன். அதனால தான் நான் எதுலையுமே மிஸ்டேக் பண்ணிக்கிறது இல்லை, எதுலையுமே மிஸ்டேக் பண்ணிக்கல. ஏன்னா இது நமது கதை இல்லை, ஆண்டவருடைய விஷயம். கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு செயல்படுங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். should understand, நான் தேவனுடைய ஜனம். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். ஆமென். வாசிங்க பார்க்கலாம்.
ஆமென். ஹல்லேலூயா. எபேசியர் 1:3-6 வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, ஸ்தோத்திரம், உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னதங்களிலே, உலகத்துல யாரும் உங்களை புரிஞ்சுக்க முடியாது சாமி. உலகத்துல இருக்கிறவங்க பாஸ்டரா சரி, ஒரு விசுவாசியா சரி, உங்களை ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா. தமக்கு முன் அவர் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு, குற்றமில்லாதவர்களாய் நாம் இருப்பதற்கு கிறிஸ்துவுக்கு உலக தோற்றத்துக்கு முன்னே, நம்மெல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னே அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, ஹல்லேலூயா, கொண்டாருன்னு சொல்ல, அது ஆல்ரெடி தெரிந்து கொண்டபடியே பிரியமானவர்களுக்குள் நாம் நம்மை தந்துள்ள கர்த்தருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அப்பா, உன்னை ரட்சிப்புக்குள்ள வந்தது ஆண்டவருக்கு புகழ்ச்சியாக்குது சாமி. தங்கம், கர்த்தருக்கு முன்பாக உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டது புகழ்ச்சியா இருக்குது. அவருக்கு பெருமையாகுது, குஷியாகுது. அவருக்கு ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படுற. அதனால ஏன் துக்கப்படுற? ஏன் நீ அப்படியே ಕೊರಗ್ತಾನೆ ಇರ್ತೀರ? ಏನಕ್ಕೆ ಒಂಥರ ದುಃಖವಾಗೇ ಇರ್ತೀರ? ಏನಕ್ಕೆ? பலப்படுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தவே கர்த்தர் விரும்புகிறார். உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். உங்களை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். நீங்கள் இந்த நாளிலே நீங்கள் ஆறுதல் அடைய வேண்டும். அவ்வளவுதான் கதை. நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு புத்திர சுவிக, அதாவது பிள்ளைங்களாவே மாத்திரார். நீதான் என் பிள்ளைங்க, நீங்க பிள்ளைங்க, அப்பா பிதாவின் கூப்பிடலாம் சார். படிங்க சார் ப்ளீஸ். சத்தமா தான் வாசிங்களேன். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆமென். ವೆರಿ ಗುಡ್, ವೆರಿ ಗುಡ್. ದಯ ಪಾಲಿಸಿದ ನಮ್ಮ ಕರ್ತನಿಗೆ ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಸ್ತೋತ್ರಂ, ಸ್ತೋತ್ರಂ. யாக்கோபு 2:5 வாசிக்கிறோம். என் பிரியமான சகோதரே, கேளுங்கள், கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க. தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்புக்குறவர்களுக்கு தாம் வாக்கு பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அப்பா, இந்த வாலிப பிள்ளைங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்றேன். உங்களுக்கு சான்ஸ் ரொம்ப இருக்குது. எங்களுக்கெல்லாம் மேக்சிமம் முடிஞ்சிச்சு நாங்க நினைக்கிறோம். உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ராஜ்யங்களை ஆள, சமுதாயத்தை சீர்படுத்த, ஜனங்களுக்கு உதவியாக மேன்மையாக இருக்க நீ எவ்வளவு தூரத்துக்கு உன்னால இன்னும் செயல்பட முடியும்? இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு லீடர்ஷிப் எடுக்க முடியும்? நீ எப்பேற்பட்ட நல்ல காரியங்களை செய்யணும்னு நீ ஆசைப்படுறியா? அந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ராஜ்யங்களை தள்ளி ராஜ்யங்களை உருவாக்குற கர்த்தர் ஏன் அதை உனக்கு கொடுக்க கூடாது? நாஸ்திகனுக்கு கொடுக்கறத விட ஏன் ரட்சிக்கப்பட்டவனுக்கு கொடுக்க கூடாது? தேவனாகிய கர்த்தர் நடத்த போதுமானவர். அறிவூட்ட கர்த்தர் போதுமானவர். புத்தி சொல்ல தேவனால் முடியும். நன்மை செய்ய கர்த்தரால் ஆகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து இந்த காரியங்களை எங்கள் முடிவு எடுக்க வேண்டும். ரோமர் 8:27-30 வரைக்கும் வாசிக்கிறோம். ஆவியானவர்
தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை குமாரன் சாயலுக்கு ஒப்பாக முன்குறித்தார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. முன் அறிந்தாரோ, ஃபர்ஸ்ட் யார் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணிக்கினார் பாருங்க, அவங்க தான் என் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் உன்னை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப ஆண்டவர் என்றாரு, நீ தான் என்னோட கர்த்தருடைய பிள்ளை என்றார். எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். வசனத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா படிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறாரோ மகிமையும் படுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை மேன்மையாய் வைக்கிறது கர்த்தருடைய இஷ்டம். உங்களை மகிமைப்படுத்துறது கர்த்தருடைய இஷ்டம். ஆனப்படினால சகோதரனே தைரியப்படு, சகோதரி நீ தைரியப்படணும். நீ கர்த்தரில் ஆறுதல் அடையணும். ஐயா, உன் உடம்பு கொஞ்சம் பூரிப்பாகட்டும் சாமி. எப்பவுமே துக்கமும் வேதனையும் இதானா லைஃப், இதானாடா கதை நீ நினைக்கிறிய, இதுக்கு மேல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்குது சாமி. ஹல்லேலூயா. சாப்பிடுற பொருளை காட்டிலும், உடுத்துற துணியை காட்டிலும், நீ இருக்கிற வீட்டை காட்டிலும் மேன்மையான காரியங்கள் நிறைய வச்சிருக்கிறாரு. நீ அதை கொஞ்சம் யோசித்து உன் உள்ளத்துல நீ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும், நீ திருப்தியா இருக்கணும், நீ ஆறுதல் அடையணும். அவைகள் தான் உன் ஆத்மாவுக்கு ஆதரவா இருக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் நீ கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. டைம் இல்ல. ஓகே, எபேசியர் 2:10 வாசிக்கிறோம். ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, ஆமென். எதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? சொல்லுங்க சார். ஆமென். துர்க்கிரியைகளை மறந்துருங்க ப்ளீஸ். அது எப்பவுமே ஆவாது சார், எப்பவுமே ஆவாது. கர்த்தர் தான வழி கொண்டு வருவார். பிரச்சனைகளை சீரப்படுத்துவார். ஆண்டவர் உடனடியாக சரிப்படுத்துவார். நீ நம்பி பார், நம்பி பாருங்க சார். நீங்க நம்புங்க, சும்மா கதையா அழக்காதீங்க. உங்க எக்ஸ்பிளேஷன் யாருக்கும் தேவையில்லை. காமா விட்டுட்டு கர்த்தர் சமூகத்துல நம்பிக்கை ஆயிரு. நற்கிரிகளை செய்தான் கர்த்தர் நம்ம சிருஷ்டித்திருக்கிறார். என்னப்பா உன்னை உருவாக்குனதுக்கு காரணம்? ஏன்பா ஆண்டவர் நம்மளை உருவாக்குனார்னா நற்கிரிகளை செய்யும்படி. ப்ளீஸ் செய்யுங்க. குடும்பத்துக்கு செய்யுங்க, பிள்ளைகளுக்கு செய்யுங்க, பெற்றோருக்கு செய்யுங்க, மனைவிக்கு செய்யுங்க, கணவனுக்கு செய்யுங்க, சபைக்கு செய்யுங்க, நல்லோருக்கு செய்யுங்க, கொல்லோருக்கு செய்யுங்க, பிச்சைக்காரனுக்கு செய்யுங்க, முடியாதவங்களுக்கு செய்யுங்க. செய்யுங்க சார், செய்யுங்க. உன்னால எவ்வளவு திராணி இருக்குதோ அவ்வளவுக்கு நீ செஞ்சு காட்டு. உன்னை இன்னும் மேன்மேல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவைகள் நாம் நடப்பிக்கும்படி, ஸ்தோத்திரம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். He has already prepared. ஹல்லேலூயா. அதை செய்யும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். எபேசியர் 1:11 வாசிக்கிறோம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமையின் புகழ்ச்சி இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்க அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, ஹல்லேலூயா, we are all identified. ஹல்லேலூயா. அதான் சொல்றாங்கல்ல, இதுங்க என்னவோ கத்துதுங்க, சத்தம் போடுது. சும்மா சும்மா கத்தல சார். நாங்க ஆசீர்வாதமா அனுபவிக்கிறதுனால தான் நாங்க கத்துறோம். நாங்க அந்த நன்மையை நாங்க பெறறதுனால தான் அவரை போட்டு அங்கலாய்ச்சி தேவனை சத்தம் போட்டு கூக்குரல் இடுறோம் சார். எங்களுக்கு அந்த சத்தம் பெருசா தெரியல, கூக்குரல் எங்களுக்கு பெருசா தெரியல. எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் தான் எங்களுக்கு பெருசா தெரியுது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நடப்பிக்க அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எப்படியா? ஃப்ரீடமா இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் தெரிஞ்சுக்கிறார். அப்படியே பாண்டிங்ல இல்லை. எப்போ பாரு அவர் சரியில்லா, இவர் சரியில்லா, இவர் சரியில்லா, அது சரியிಲ್ಲಾ, ಯಾವುದು ಸರಿಯಿರಲ್ಲ. ಸರಿ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಯಾರು ಗೊತ್ತಾ? ನಾನು. ಇವನ್ ಸರಿಯಿಲ್ಲ, ಅವನ್ ಸರಿಯಿಲ್ಲ, ಇದು ಸರಿಯಿಲ್ಲ, ಅದು ಸರಿಯಿಲ್ಲ. யார் சரியில்லை நல்ல வேலையாச்சு, நான் சரியாக்குறேன்னா இதை கொஞ்சம் பார்த்து நம்ம வாழ்வோம். அல்லேலூயா. இந்த ஒரு கதை நமக்கு புத்தியா
தெம்படுனா ஆண்டவர் நம்ம கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோவான் 15:16 வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்க என்ன கேட்கறீங்க, அப்படி என்ன கேட்கறீங்கப்பா, உங்களுக்கு என்ன வேணும் சாமி சொல்லு, என்ன வேணும் சொல்லு, அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் என்ன பண்றாரா, நீ என்ன கேட்கறியோ அதை கொடுக்கத்தக்கதாக. ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்க சார் அந்த வசனத்தை. நீ என்ன கேட்கறியோ அதை கொடுக்கத்தக்கதாக, எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. இரண்டாவது, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாகும். நல்ல காரியத்தை செய். ஹல்லேலூயா. உங்கள் கனி நிலைச்சிருக்கிறதுக்கு நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்றார். ஆமென். கன்னடத்தில் ஒரு வாட்டி வாசிங்க டக்குன்னு. ஆமென். ஸ்தோத்ர. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕೊಡುವನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ, ಕೊಡುವನು. கொடுக்கிற தேவனிடத்திலே நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வதுதான் நியாயம். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 7ನೇ ಅಧ್ಯಾಯದ 6ರಿಂದ 8. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நீங்களாம் யாரு? அம்மாடி கொஞ்சம் பாடுறா, நீ பரிசுத்த ஜனம். ஆண்டவருக்கு நீங்கள் பரிசுத்த ஜனம். வாயில போடுங்க, சவுண்டு போடுங்க, அத்தை உள்ளவே போட்டுருங்க, பரிசுத்த ஜனம். ஆண்டவரே என்னை பரிசுத்த ஜனம் என்று சொல்லி இருக்கிறீர். அப்பப்போ வாயில சவுண்ட் வந்துடணும், அப்பதான் மெமரியில போய் உட்கார்றது. பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் அப்பா, உலகத்துல எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீ எவ்வளவுதான் சொல்றது, நீ எவ்வளவுதான் படிச்சு சொல்றது, நீ பரிசுத்த ஜனம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் உன்னை எனக்கென்று பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டேன். எந்த பெற்றோர் சொல்ல முடியும்? எந்த ஆட்கள் சொல்ல முடியும்? எந்த மனுஷர் சொல்ல முடியும்? தேவனாகிய கர்த்தர் சொல்ல முடியும். அவர் சொல்றார், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களுக்கு தெரிந்து கொள்ளவில்லை. நீங்களும் ரொம்ப பெரிய ஞானிகள், பெரிய அறிவாளிகள், ரொம்ப புத்திசாலிகள், நீங்க ரொம்ப பெரிய ஆளுங்கன்னு உங்களை தெரிஞ்சுக்கல சாமி. நீங்க சின்ன ஆளுங்கன்னு தான் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிறேன். அதான் ஆண்டு சொல்றேன், நீங்கள் சகல ஜனங்களில் கொஞ்சமா இருந்ததுனால தான் உங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க பெரிய ஆளுங்கன்னு உங்ககிட்ட ஓடியாரல. நான் உங்ககிட்ட பிளஸ் பாயிண்ட் இருக்குது, உங்களுக்கு ஞானம் இருக்குது, அறிவுக்குது, புத்திக்குது, உனக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப அறிவுக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் தெரிஞ்சுக்கல. இருக்கிறதுலே நீங்க கொஞ்சம் ஜனம், அதனால தான் உன்னை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவாசிகளே, வேற ஒரு வசனத்தை படிக்கிறோம். எப்படி? சிறுமந்தையே பரலோக ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க நான் சித்தமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. சோ சிறு மந்தையே, சின்ன கூட்டமே, சின்ன ஜனங்களே, சின்ன ஆளே, ஏழையா இருக்கிறேன்னு நினைக்கிறியா? உன்னை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கிட்ட ஆணை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்று அதன் ராஜாவின் பார்வோன் கை நின்று உங்களை மீட்டு கொண்டார். சுவாசியே, எகிப்து போன்ற பிரச்சனையில் இருக்கிறீங்களா? யாருன்னா அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்களா? பண பிரச்சனையில் இருக்கிறீங்களா? போராட்டத்தில் இருக்கிறீங்களா? ஸ்பெஷலாக குவைட்டாக ஆண்டவர் சமூகத்தில் மெதுவா மனசுல போடுங்க, மெதுவா அவர் மனசுல போடுங்க. உங்கள் கடத்தை தீர்ப்பார், உங்கள் கடத்தை தீர்ப்பார், உனக்கு பணத்தை கொடுக்குவார். ஹல்லேலூயா. கொடுக்கிற தேவன் இவர். ஹல்லேலூயா. உன்னுடைய கஷ்டத்தை பிரயாசமாக மாற்றுவார், ஆதாரமாக மாற்றுவார், அதுவே பணமாக கர்த்தர் மாற்றுவார்.
தேவைகளை ஆச்சரியமா சந்திப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிக்கிறவங்க கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நிச்சயமாய் அதை கர்த்தர் எனக்கு செய்கிறார், நிச்சயம் உங்களுக்கு செய்வார், உங்களுக்கு செய்வார். தைரியமா கர்த்தர் சமூகத்துல பலப்படுங்க. விமோச்சன காண்ட 19 அத்தியாயம் 5-6 வசனಗಳು. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்து. You are my property என்றார் ஆண்டவர். சொந்த சம்பத்து. ஹல்லேலூயா. அவருக்கு நாம் பொக்கிஷங்களாக இருக்கிறோம். நம்ம பொக்கிஷத்துக்காக தேடுறோம். ஆண்டவர் சொல்றார், நீ தாயா என்னுடைய பொக்கிஷம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சந்தோஷப்படுங்க சார். அட்லீஸ்ட் யூ ஆர் த ப்ராப்பர்ட்டின்றாரு. நீ தான் சம்பத்து, நீ தான் ஆஸ்தி எனக்கு அப்படின்றாரு. ஸ்தோத்திரம். கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆஸ்திகளாக இருக்கிறோமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நீங்கள் எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, பூமி எல்லாம் என்னுடையது. அவர் இருக்கிற விஷயத்தை சொல்றாரு. பாரு, நீ கேட்கிற நான் கொடுக்குறேன் அப்படின்றது கதை விட இந்த பூமி எல்லாமே என்னுடையது. அதனால என்ன கேட்கிற என்ன கொடுக்குறேன்றது கதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஆல் பிலாங் டு மீ. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரர் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்று சொல்லுகிறார். நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 30ನೇ ಅಧ್ಯಾಯದ 1-8ನೇ ವಚನವರೆಗೂ நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதம் சாபமாக இந்த காரியங்கள் உன்மேல் வரும்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிலும் போய் இருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தருக்கே திரும்பி என்று நான் உன் கற்பிக்கிறதை எல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் ஆண்டவராகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புகிறார். ஹல்லேலூயா. சீக்ரெட் பாருங்க. குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்பா அம்மாவோட கூட சேர்ந்து ஒன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ரேயர் நீங்க டெய்லி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒன்னே இல்லைனா கை கோத்துக்கு சும்மா ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் இருக்கிற பிரச்சனை எப்படி மாறுது, தடை கட்டிருக்கிற காரியங்கள் எப்படி அமலுக்கு வருதுன்றது பாருங்க. எப்படி இடைஞ்சலா இருக்கிறத கர்த்தர் எப்படி ஆசீர்வாதம் மாற்றன்னு பாரு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு சார். செய்யறதுனால தான் நீங்க பொத்திக்கின்னு சொல்லிருக்கிறேன். புரிஞ்சுக்குங்க. ஏன்னா வசனத்தெல்லாம் தூக்கி போடுறதுக்கு சரசரமா நம்மளுக்கு என்ன யாரும் லிஸ்ட் கொடுத்துட்ட மாதிரி இல்லை. யோசிக்கிறீங்க. ஒவ்வொன்றும் தேடி எடுக்கணும் சார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை படிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் டெடிகேட்டட் வேணும், நினைப்பு வேணும், அதுக்கு கவனம் வேணும், அதுக்கு அறிவு வேணும். உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனரிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் திருத்துண்டிருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை உனக்கு சுதந்திரம் ஆகும்படிக்கு. ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து பாருங்க. அந்தந்த இடத்துல எப்படி ஆசீர்வாதத்தை சொல்லி சொல்லி அங்கங்க ஒரு ஆசீர்வாதம், அங்கங்க ஒரு நன்மை, அங்கங்க ஒரு ஐக்கியம், அங்கங்க ஒரு இரக்கம், அங்கங்க ஒரு தயவை எப்படி கூட்டி கொடுக்கிறார் பாருங்க. உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. உனக்கு முன்னிருந்த ஜனங்கள் பார்க்கிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமா வைப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சமூகத்தில் போட்டு கேளுங்க. பெரிய காரியத்தை செய்வார். யோவான் 10ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை வாசிக்கிறோம். வாசல் வழியா பிரவேசிக்கணும். ஆடுகளின் மேய்ப்பனா இருக்கிறான். டைரக்ட் ஓப்பன் கதவுலிருந்து வர்றவன் தான் சரியான மேய்ப்பன். வாசலை காக்கிறவன் அவன் திறக்கிறான். ஆடுகளும் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு, ஸ்தோத்திரம், நம்ம எப்படி கூப்பிடுறார்? பேர் சொல்லி கூப்பிடுறார். அவைகள் வெளியே நடத்தி கொண்டு போகிறார். தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் சத்தத்தை அறிந்திருக்க அவனுக்கு பின் செல்லுகிறது. நம்மெல்லாம் கர்த்தரை அறிந்திருக்கிறதுனாலே அவருக்கு நாம் பின் செல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மத்தேயு 22:1-14 வாசிக்கிறோம். ஒரு ஓமையை கர்த்தர் சொல்றார். ஒரு ஆள் கல்யாணம் ஏற்பாடு பண்றாரு. தான் பிள்ளைக்காக கல்யாணம் ஏற்பாடு பண்றாரு.
எல்லாரையும் கூப்பிடுவார் சொல்றாரு. எல்லாம் ஒருத்தரும் ஒரு சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ ஒரு நாள்றாரு, என்னங்க என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் நான் சவதரிச்சிட்டேன். சாப்பாடுக்கு என்னென்ன வகையான சாப்பாடு எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், எல்லாம் ஆயத்தமா இருக்குது. ஆனா வர்றேன்னு சொன்னவங்கெல்லாம் வரலையே. அதனால அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, ஒருவன் தன் வயலுக்கு, ஒருவன் தன் வியாபாரத்துக்கு போய்விட்டார், மற்றொன்று ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேவர்களை அனுப்பி அந்த கொலைபாதகளை அழித்து அவன் பட்டணத்தை சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாணம் விருந்து ஆயத்தமாகி இருக்கிறது. அதாவது நல்ல கவனிங்க, தேவனும் உலகமும், உலகத்தில் தேவ ஆவியும் தேவ வசனமும் தேவ சபைகளும் தேவனுடைய அறிவுரைகளும் எல்லாம் கரெக்டா கர்த்தர் கொடுத்துருந்தாங்கிறார். போஷாக்கும் கர்த்தர் கொடுக்கிறார், சாப்பாடும் கொடுத்துருக்கிறார். இதுக்கு மேலேயும் கர்த்தர் ஒரு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அதான் செகண்ட் கமிங். பெரிய விருந்து, ரொம்ப பெரிய விருந்து. எல்லாம் இருக்குது. இதுதான் இல்லைன்றது இல்லை, எல்லாம் இருக்குது. அதனால யாரா இருந்தாலும் சரி, இப்பொழுது சந்தர்ப்பம். வழி சந்தையில் ஏற்கிறியா, முடுக்கல நின்னுக்கிறியா, எல்லாரும் இல்லாத இடத்துல பதுங்கி ஒரு செடி கடியில உட்காந்துக்கிறியா, இல்ல ஜனங்கள்லாம் கூடாத இடத்துல எங்கேயோ ஒரு ஓரா பத்தி உட்காந்துக்கிறியா, நீ யாரா இருந்தாலும் சரி, இப்பொழுது உனக்கு ஓப்பன் சான்ஸ். 11ஆம் மணி வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நீ கர்த்தர் சமூகத்தில் வரலாம். யூ ஆர் இன்வைட்டட். எப்படி? கெஸ்டா கர்த்தர் கூப்பிடுறார். நீ ஒரு விருந்தாளியா கர்த்தர் கூப்பிடுறார். நீ கடைசி நேரத்தில் வந்தாலும் கூட உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். ஆனபடினால் நீ முன்னால வந்தால் நான் உன்னை விருந்தாளியாக ஏற்றுக்கொள்வேன். ஆனா ஒரு கதை, நீ வரும் பொழுது கல்யாண வஸ்திரம் உனக்கு வேணும். வாட் இஸ் தட் கல்யாண வஸ்திரம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கீகரித்து இரண்டாம் வருகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பரிசுத்த ஜீவியம், அந்த ரட்சிப்பின் ஜீவியம், அதுதான் கல்யாண வஸ்திரம். ப்ளீஸ், இந்த இரண்டாம் வருகையை குறிக்கிற ஒரு வசனம் இது. சோ நம்ம எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறவர். இந்த காலத்திலும், ஈவன் நவ் 2024 மே மாசம் கர்த்தர் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் பாஸ்டர் அசோக்ராஜன் ஆகட்டும், நீ யாரனா இரு, எந்த சூழ்நிலையில நீ வாழ்ந்து நிறு, டோன்ட் கேர். உனக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கப்படுது, சந்தர்ப்பம் கொடுக்கப்படுது. இந்த செகண்ட்ல இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீ ஒரு விருந்தாளியாய் ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த ஃபங்க்ஷனுக்கு, அந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கு, அந்த ஒரு கல்யாணத்துக்கு நீ வர விரும்பினால் இன்னும் கெஸ்டா கர்த்தர் கூப்பிடுறாரு. ப்ரொவைடட் உனக்கு கல்யாண வஸ்திரம் வேண்டும். ப்ளீஸ், அதை மட்டும், there is no compromise. அதை மட்டும் பரவாயில்ல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த காம்ப்ரமைஸ் மட்டும் இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறபடி கீழ்ப்படிந்து செயல்பட முடியுமானால் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் ஆசீர்வாதத்தோட அந்த கல்யாண விருந்துல சேர்த்து ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். அது எப்படின்னா, இரண்டாம் வருகையிலே நம்ம ஏற்றுக்கொண்டு பரலோகத்திலே கொண்டு போற விவகாரம் தான் ஆண்டவர் அந்த கல்யாணத்துக்கு ஒப்பனையாக பேசப்படுகிறது. ஸோ கர்த்தருடைய பிள்ளையே, கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனிங்க. எபேசியர் 2:19 வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமா இராமல். ஸ்தோத்திரம் பா, இவ்வளவு வசனம் பேசியாச்சு, இப்ப மறுபடியும் பேசுறேன் பாரு. பரதேசி பேசுற மாதிரியும் ஊராட்சி பேசுற மாதிரியும், அங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதிக்கிறாங்க அவங்க பேசுற மாதிரியும் மறுபடியும் பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. மறுபடியும் அந்த மென்டாலிட்டி உனக்கு வர்றது வேணாம். பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும். நம்மெல்லாம் யாரு? ஒரே நகரத்தார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு தெரியாது, இங்கிலாந்துல இருக்கிற ஒருத்தன் பேசிக்குவான், அந்த இந்தியன் மூஞ்சி பார்த்தவன சில பேர் நான் அனுபவிச்சுக்கிறேன். இது வந்துனே இருப்பாங்களா, திடீர்னு டக்குன்னு வழி விலகி இப்படி போயினே இருப்பாங்க. சரி, இவங்க பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஹலோ, யூஸ்வலா வெளிநாட்டில் அங்கே போனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீ யாரானா இருந்துக்கோ, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. குட் ஆஃப்டர்நூன் போயினே இருப்பாங்க. நீ விஷ் பண்ணலாம் கூட பரவாயில்ல, அவங்க சொல்லிட்டு போயினே இருப்பாங்க.
எந்த நைட்டில் பார்த்து அப்படின்னு போயினே இருப்பாங்க. லேடிஸ், அதாவது பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் பார்த்தா ரொம்ப அருமையான பழக்கம். ஆனால் இந்த இந்தியன் மூஞ்சை பார்த்த உடனே கப்புன்னு ஒடுங்கி எங்கேயோ போகிற மாதிரி ஒதுங்கிடுவாங்க. ஏன்னா பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை. கேட்டுருவாங்களோ இல்லவோ, கன்னியாகுமரிக்காரா, மதுரையா, சாலக்குடியா, பயம். கேட்டுருவாங்க, எங்கடா தொடர்பு கிடைக்கும், எங்கன்னா வேலை கேட்பாங்க, எதனா ஒன்று கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பயம், பேசுறது இல்லை. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் வீட்டில் இருக்கிற உங்க மகன் ஒரே நகரத்தார், ஒரே வீட்டார், ஒரே ரத்தத்தார். நம்மளாம் யாரோ இல்ல. நீ யாரோ மாதிரி சண்டை போட்டுக்கின்னு, யாரோ மாதிரி பேசிக்கின்னு, வீட்டில் இருக்கிற தாயே உன்னை பெத்தவங்களான்னு அந்த சமயத்துல நீ நினைக்க ஆரம்பிக்கணும். அந்த டைம்ல தான் நீ வில்லன் மாதிரி யோசிக்கிற. தப்பு. விசுவாசிகள் யோசிங்க. ஒரே நகரத்தாரும், ஒரே ஐக்கியப்பட்டவர்களும், ஒரே ஜனத்தாருமாய், தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து, அல்லேலூயா, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கணும். வாட் இஸ் தட்? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகளுடைய உபதேசம், ஒரே அப்பம், ஒரே திராட்சரசம், எங்க வேணா ஜபம். அந்த ஜபத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருக்கும் உதவி, எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு, எல்லாருக்கும் ஒரே விதமான தங்குறதுக்கு வசதி, எல்லாருக்கும் வேண்டிய உதவி. உன் பணம் என் பணம் கிடையாது, எல்லா பணமும் போடுறது, எல்லாரும் சாப்பிடுறது. யாருக்கு இது அவங்களுக்கு, இது அவங்களுக்கு, இவங்களுக்கு வித்தியாசமே பார்க்கல. இது அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தல உபதேசம் அதை கர்த்தர் செய்யணும். நம்ம சபையில கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கண்டிப்பா கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அதை செய்ய வேண்டும். அது முறையை நம்ம கத்துக்கணும், அதை நடப்பிக்கணும். உங்களுக்கு அதே ஆர்வம் வரட்டும். கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். அவர் மேல் மாளிகை முழுவதும் ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய உடம்பு என்னது? மாளிகை. மாளிகை எது? இது என்னது தெரிஞ்சுங்களாமா? நீ யார் தெரியுமா? மாளிகை. யார் என்னடா காட்டி துப்புறாங்களோ, என்ன பண்றாங்களோ, இது சில்லியா திங்க் பண்ணக்கூடாது. மேன்மையா யோசிக்கணும். ஹல்லேலூயா. மேன்மையா நம்ம கருதணும். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரே நகரத்தார், ஒரே வீட்டார், ஒரே ஜனத்தார், தேவனுடைய குடும்பமாக நம்ம நினைக்கும் பொழுது, நம்ம எல்லாரும் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய கோட்பாடிலே நடந்து, அவர் மூலமாக நம்ம எல்லாருமே அந்த அஸ்திபாரத்தில் நடக்கும் பொழுது, அவர் மேல் இந்த மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, ஹல்லேலூயா, இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஹல்லேலூயா. அதான் டெய்லி வாரம் இந்த வசனத்தை கொடுத்து ஒருத்தரும் அந்த மாளிகையை நம்ம கட்டி ஒரு கல்லா கட்டி எடுத்துன்னு வந்து நிற்கிறோம். வருதுங்களா? அப்படி வந்து நிற்கும் பொழுது, அவர் மேல் நீங்கள் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக, ஏதோ குறிக்கல குட்டி ஊடாம ஒரு சின்ன இடமா, அப்படி இல்லை, ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். சோ விசுவாசியே, சும்மா அசாதாரணமா என்னவோ ஒண்ணு உன் மனசுல நினைக்கிற அத்தை ஒண்டி பேசிக்கினேன். குடும்பத்துல யாரெல்லாம் நீ ஜிம்ப முடியுமோ அவங்கள ஜிம்பிக்கினேன், யாரெல்லாம் கத்த முடியுமோ நீ கத்திக்கினேன், யாரெல்லாம் திட்டுறதுக்கு உனக்கு வாய்ப்புக்குதோ நீ திட்டிக்கினேன். ஒவ்வொருத்தர் மேலேயும் கோபத்தை காட்டுறதுக்கு யாரெல்லாம் ஏமாந்துக்கிறாங்களோ அவங்க மேல அப்படியே உன் கோபத்தை காட்டிக்கினேன் நடத்தின்னு போறப்பாரு. இது ஒரு கிறிஸ்தவ ஜீவி இல்லை. அதாவது ஆண்டவரை புரிஞ்சிக்காத கேவலமான வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே அப்போஸ்தலருடைய அடிஸ்தானத்திலே ஒரே நகரத்தாரும், ஒரே வீட்டாரும், ஒரே குடும்பத்தாருமாய் நாம் வாழ்ந்து இணைக்கப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் நாம் கட்டப்பட்டு இந்த வாசஸ்தலம், இந்த ஒரு மாளிகை, இந்த ஒரு பேலஸ். நல்லா ஞாபகம் படிங்க சார். பேலஸ். நீ ஒரு சின்ன ஒரு வீடு அல்ல, ஒரு பேலஸ் ஆக ஆண்டவர் கூட்டி கட்டி கொண்டு வருகிறார். சோ நம்மளாம் எவ்வளவு அழகா கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம் என்பதை நீங்க பார்த்து மேன்மையா நீங்க நினைச்சு
அதிகமா நீங்க ஜெபம் பண்ணுங்க, தேவனை துதிங்க. கர்த்தர் அற்புதமாய் உங்களை பலப்படுத்த போதுமானவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, இங்க ஒரு சின்ன விஷயத்துல ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. சால் பாலா மாறுறான். பால் ஆண்டவருடைய வெளிச்சத்துல குதிரையில இருந்து கீழே விழுந்துடுறான். கண்ணு குருடா மாறி போகுது. குருடா ஆன பிறகு அவனை யாருமே நேசிக்கிறதுக்கோ வர்றதுக்கோ அவன் கீழே பேசுறதுக்கோ யாருக்குமே இஷ்டம் இல்லை. ஏன்னா அவன் அவர் துரோகியா கருதப்படுறான். கிறிஸ்தவர்களை கொலை செய்யணுன்ற ஏம்ல இவன் பண்றான். இவன் யாரு? கிறிஸ்தவன் தான். சோ இப்படிப்பட்ட ஒரு முடத்தனமான கண்மூடித்தனமாய் பிஹேவ் பண்ற ஒரு கிறிஸ்தவனை ஆண்டவராகிய கர்த்தர் இவ்வளவு நாள பொறுமையா இருந்து சந்திக்கிறார். சந்திச்சிட்டு பிறகு பாருங்க, வெளிச்சத்துல வெளிச்சமாய் ஆண்டவர் ஒருவனை சந்திக்கிறார். இருள ஒரு வெளிச்சத்தை போட்டா அர்த்தங்குது. ஆனால் மத்தியானம் 12 மணி நேரத்துல வெளிச்சம், that is the top most வெளிச்சம். அந்த வெளிச்சத்துல ஒரு வெளிச்சம் பிரகாசிக்குதுன்னா அதான் கர்த்தர். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. மங்களா இருந்துச்சு, சாயங்காலம் இருட்டா இருந்துச்சு, வெளிச்சத்தை கண்டேன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் ஆக்சுவலி 12 மணினாக்கா டெஃபினெட்லி இட் இஸ் த உச்சகட்டமான வெளிச்சம். அந்த உச்சக்கட்ட வெளிச்சத்தை மீறுகிற ஒரு வெளிச்சம் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இருக்க முடியும். இதான் கான்செப்ட். நீங்க கான்செப்ட் எடுக்கும் பொழுது ரொம்ப கரெக்டா நீங்க யூகிக்கணும். எப்படி யூகிக்கணும்னா, இருளுக்கு வெளிச்சம் அப்படின்ற கான்செப்ட் முக்கியம் இல்லை. இருக்கிற வெளிச்சங்களிலே பிரமாதமான வெளிச்சம் அதுதான் ஆண்டவருடைய வெளிச்சமா இருக்க முடியும். அதை தான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்படி போட்டு அவனோடு பேசி ஆண்டவர் ஸ்பெசிபிக்காவே சொல்றார், முள்ளில உதைக்கிற உனக்கு அது ரொம்ப கஷ்டம். நீ 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 புரிஞ்சுக்கணும், எங்க வச்சுன்னுக்கிற முள்ளுடா, முள்ளா இருக்கிறாங்கடா அவங்க, உனக்கு முள்ளு. ஏன்னா நீ கர்த்தருடைய பிள்ளை இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளை நீ ஒதுக்கிற. என்னக்குதாங்க முள்ளு. முள்ளு மேல ஒதிக்கிறேன்ற ஞானம் கூட உனக்கு இல்லடா பால் அப்படின்ற ஆண்டவர். கொஞ்சம் நல்லா புரியுங்க. முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம். முள்ளு மேல வச்சுன்னுக்கிறடா நீ. யோசித்து பாரு, எங்க அடிக்கிற, யோசிக்கணும் நீ. ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், துன்பப்படுத்துகிற இயேசு நானே. துன்பப்படுத்துகிற இயேசு நானே. கொஞ்சம் நமக்கெல்லாம் கொஞ்சம் வைராக்கியம் வரணும். என்ன கவனிங்க சார். ஆண்டவர் உனக்கு விரோதமா இருக்கிற ஒரு இடத்திலும், உனக்கு எதிர்ப்பா இருக்கிற ஒரு இடத்திலும், உனக்கு நாசப்படுத்துகிற ஒரு இடத்துல ஆண்டவர் இப்பொழுது பேசுறார். எப்படி தெரியுமா? ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வச்சிருக்கிற நிலைமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதங்களாயும் நன்மைகளாயும் வச்சிருக்கிறார். அது உண்மைதான். ஆனால் தேவை வரும் பொழுது ஒவ்வொரு விசுவாசியும் முள்ளுகளாக கர்த்தர் மாற்ற முடியும். உன்னால ஒடிக்க முடியாது, உன்னால மோதிக்க முடியாது. No longer you can hit with the thorn. இதுக்கு மேலேயும் நீ ஒரு முள்ளில் நீ ஒதிக்கணும்னு நினைச்சினா உன்னை போல முட்டாள் யாரும் இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ அடிக்கிற ஒவ்வொரு அடியும் யார் மேல விழு தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதுக்கு துக்கப்படுகிற விசுவாசியே, அடி உன் மேல பட்டுன்னு இல்ல. நீ கத்துற, நான் ரொம்ப டயர்டாக்குறோம், எனக்கு முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக்குது. பீத்தாத, சும்மாரு. கொஞ்சம் அடுக்கு வாய. உதல எங்க விழுந்து நிக்குது? ஆண்டவராக இயேசு மேல விழுந்து நிக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ உதைக்கிற நான் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லுகிறார், உன் மேல் படுகிற ஒவ்வொரு அடியும் என் ஆண்டவராக இயேசு மேல பட்டுனுக்கிறனால தான் இவ்வளவு நாள கர்த்தர் பொறுமையா இருந்தார். அதே ஆண்டவர் இப்ப அனனியாவோட பேசுறாரு. என்னன்னு பேசுறாரு தெரியுமா? அனனியா, போய் இந்த சவுல் கிட்ட போய் பேசுறதுக்கு நீ பயப்படாத. நீ போய் இந்த மாதிரி ஒரு வீட்டில் உட்காந்துக்கிறான், அவனுக்கு போய் நீ ஜெபம் பண்ணு. சார்,
எப்படி ஆண்டவரே, எப்படி இவ்வளோ மோசமானவங்கிட்ட போய் நான் எப்படி ஜெபம் பண்ணுறது? நீ ஒன்றும் கவலைப்படாத. இருக்கிற விசுவாசிகள, இருக்கிற பாஸ்டர்ஸ்லேயே ஒரு ரொம்ப ரொம்ப ஏழையான மோசமான சின்ன பாஸ்டர் தான் அனனியா. அவர்கிட்ட சொன்னா எப்படி நினைக்குவாரு? நான் என்ன பெரிய சர்ச்சாக வச்சுன்னுக்கிறேன், நானே இவ்வளோ பெரிய காங்கிரிகேஷனாக வச்சுன்னுக்கிறேன், இவ்வளோ பணமாக்குது, நான் மேற்கொள்றதுக்கு முடியாது கர்த்தாவே, என்னால் ஆகாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, நீ அவனை போ ஜெபம் பண்ணு. ஆண்டவனுக்கு என்ன சொல்றாரு? அவன் என்ன சொல்றாரு? இங்க பாருங்க, ராஜாக்களுக்கும் என்னங்க, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும், சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்னது? ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இன்னைக்கு நம்ம அதை செய்ய மாட்டோம். ஒரு வாட்டி ஒருத்தர் விரோதம் பண்ணிட்டானா லைஃப் லாங் அவன் விரோதி, அவ்வளவுதான். நம்மளுடைய பார்வையில் அவ்வளவுதான். ஒருத்தர் ஒரு சின்ன பொய் சொல்லிட்டா கூட லைஃப் லாங் அந்த ஆள் பொய் சொல்ற ஆள் தான். அவன் எவ்வளவுதான் நல்லது பண்ணிட்டோம், அவன் பொய் சொல்ற ஆளா தான் நம்ம கருதுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை அப்படியே ஸ்கேன் பண்றாரு, நம்முடைய உள்ளத்தை ஸ்கேன் பண்றாரு. அவர் என்னன்றாரு? பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவன் என் நாமத்தை அறிவிக்கத்தக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அது ஏன் நீ இருக்க முடியாது? அது ஏன் நீ இருக்க முடியாது? ஹல்லேலூயா. அது ஏன் நீ இருக்க முடியாது? ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அது ஏன் நீ இருக்க முடியாது? கர்த்தர் உன்னையா தெரிந்து கொண்டு உன்னை செயல்படுத்த முடியாதா? உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாதா? உடனே போறான், ஜெபம் பண்றான். ஆண்டவர் செதில்கள் போன்ற அவன் கண்கள் இருந்து விழுது. சோ இவ்வளவு நாளா ஆவிக்குரிய கண்களை மூடின செதில்களுக்காக ஸ்தோத்திரம். அதனுடைய ஒரு ஸ்மால் ஊழியக்காரர் அனனியா ஜெபம் பண்ணி அந்த செதில்களை உழ வைக்கிறார்னா, கிரேட் டு பி அனனியா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் எவ்வளவு அற்புதமா இந்த காரியங்களை செஞ்சு முடிக்கிறார். ஸ்தோத்திரம். நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். லாஸ்ட் வசனத்தை நான் வாசி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26, 28. எப்படி எனில் சகோதரர், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஆனா ஒன்னு விஷயம் மட்டும் ஆண்டவர் நல்லா சொல்றார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானங்களையும் அற்பமாய் எண்ணப்படுவர்கள் இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார். சுவாசியே, இல்லாதவர்கள் யாரா இருக்கிறீங்களா? அற்பமா யாருனா இருக்கிறீங்களா? இழிவானவர்கள் யாருனா இருக்கிறீங்களா? பலவீனமா யாருனா இருக்கிறீங்களா? பைத்தியமானவர்களா யாருனா இருக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா? உலகத்தில் எல்லாவற்றிலும் சுப்ரீம் சொல்றவங்களெல்லாம் அடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். எதுக்கு சும்மா உட்காந்துக்கிறீங்க? நீ எதுக்கு சும்மா சோகப்படுத்துறதுக்கு உட்கார்ந்துக்கிற? எதுக்கு துக்கத்தோடு உட்கார்ற? நீ எதுக்கு நீ அங்கலாய்ச்சி உட்கார்ற? நீ எதுக்கு புலம்புற? எதுக்கு நீ சண்டை போடுற? உலக வீட்டுல எதுக்கு நீ ரகலை பண்ற? எதுக்கு மனசு கஷ்டப்படுத்திக்கிற? தைரியம். நீ எவ்வளவு தூரத்துக்கு உங்களை தைரியப்படுத்திட்டு சொல்லுங்க. நீ எவ்வளவு தூரத்துக்கு உங்களை ஆறுதல் படுத்திட்டு சொல்லுங்க. கர்த்தர் இன்னும் நம்மளை இந்த நிலைமைக்கு, நல்ல நிலைமைக்கு வைக்காது விட்டுட்டாரு. சொல்லுங்க. கர்த்தருக்குள்ள திடப்படுங்க. சோர்வுக்கு இடம் கூடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையா நம்மளெல்லாம் நினைச்சு கர்த்தர் செயல்படுத்துறார். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம் வாங்க, வாங்க ஜெபம் பண்ணலாம் வாங்க.